பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். அன்பான ஜேடிகே நேயர்களுக்கு என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளான என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நம்ம லென்ட் டேஸ் நிறைய காரியங்களை நீங்கள் தியானிச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கும் நம்ம தியானிக்க போகிற சில வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 1. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என் கெதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது இது தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள ஒரு தகராறை நம்ம பார்க்குறோம். சவுல் பெலிஸ்தர் இதை தாவீதை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான், எப்படியாவது கொன்றணும். அவனுக்கு என்ன அப்படின்னா, தான்ட்ட உள்ள அபிஷேகம் இப்போ அங்கே போயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்து அவன் பயந்தான். நம்மள்ட்ட ஆண்டவர் இல்லை, அவருடைய ஆவி இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. தாவீது முன்னேறிட்டு வரதையும் அவன் பார்க்கும்போது அவன் பொறாமையினால் தாவீதை எப்படியாவது கொன்றணும் அப்படிங்கிற இதில் ரொம்ப முயற்சி செய்து அவனை பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்ததை நம்ம பார்க்குறோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் அவன் விரட்டிட்டு திரும்ப வாரான். தாவீதை ஒரு இடத்துல இருக்கான்னு நியூஸ் வருது. தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா, அதுவரை ஆடு மேய்க்கும் போது எதிரிகள்லாம் ரொம்ப கரடி இப்படி தான் எல்லாத்தையும் வின் பண்ணான். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் சாமுவேலை வைத்து அவனை அபிஷேகம் பண்ணாரோ அன்னையிலிருந்து தான் அவனுக்கு டார்கெட்டே. பிசாசு எப்போவுமே பார்த்தீங்கன்னா, எப்போ ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு, யாரை அபிஷேகம் பண்ணுறாருங்கிறத அவன் மிகவும் கவனமாக பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு, அபிஷேகம் பண்ணுறாரு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அடுத்தது பிசாசு அவனை எப்படியாவது அவங்கள விழத்தள்ளணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே டார்கெட் பண்ணுவான். நிறைய ஊழியர்கள் ஊழியம் செய்கிறவங்க பகுதி நேரமாக முழு நேரமாக ஊழியத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது அநேக விதமான பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். ஏன்னா அவன் அதுக்கு எப்படியாவது அவங்கள விழத்தள்ளணுங்கிறதுல ரொம்ப அது வரைக்கும் கண்டுக்கிடாமல் இருக்கிறவன் ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்கு இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுடைய ஸ்டார்டிங்கு எப்படியாவது அவங்கள விழத்தள்ளணும் அப்படிங்கிறதான். எதிரியாக மனுஷன் அல்ல, பிசாசு அதற்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிறத நம்ம பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இவன் பெலிஸ்தரை வரட்டி, இவனுக்கு சவுலுக்கு இருக்கிற எனிமி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் தான். ஆனால் இவன் யாரை பெரிய பெலிஸ்தரை விட யாரை பெரிய எதிராளியாக பார்த்தான் அப்படின்னா தாவீதை பார்த்தான், பொறாமையினால் பார்த்தான்ங்கிறத பார்க்குறோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா சவுலில் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட விரட்டி போய் இவன் ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அங்கே என்ன பண்ணுறான், தாவீதுக்கிட்ட மாட்டுறான். தாவீது பார்க்குறான். ஆனால் அவனுடைய ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, பாருங்கள் கடவுள் கொடுத்துட்டாரு, இந்த டைம் உனக்கு எதிராளியை அவன் கையில் கொடுத்துட்டாரு, நீ இவரை கொன்றலாம் அப்படின்னு நீ சொல்லும் போது, ஆனால் அபிஷேகம் பண்ணவரை நான் என்ன பண்ண மாட்டேன், தொட மாட்டேன்னு சொல்லி அந்த சோதனையில் அவன் வெற்றி பெறதை பார்க்குறோம். இதே தான் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவும் பிசாசினால் வந்த சோதனையை அவர் வெற்றி பெற்றார். இப்போ நம்மளுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், ஆண்டவரால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம், ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, அவருக்கு விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு பெரிய சேலஞ்சு, ஒரு பெரிய எனிமி யார் அப்படின்னா பிசாசானவன் நம்மளுக்கு இருக்கிறான். அவன் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எனிமியாக நம்மள்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படியாவது அந்த கவுத்துறணும், எப்படியாவது அந்த ஆளை கடவுளுடைய சித்தத்தின்படி இல்லாமல் அவங்கள அதை வெளியே அனுப்பிடணுங்கிறதுல அந்த டார்கெட்டில் அவன் மெயினாக இருப்பான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தாவீதையும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தீங்கன்னா ஒரே விதத்தில் அவன் ஃபோக்கஸ் பண்ணதை நம்ம பார்க்கலாம். முதல்ல
நிறைய நேரம் ஒருவேளை அவ்விசுவாசிகளுக்கும் விசுவாசியாக இருக்கிறவங்க இருக்கு வேணால் வித்தியாசம் இருக்கலாம் பிரச்சனைகள். ஆனால் ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவருடைய வசனங்களை அறிந்து கொள்கிறவர்கள்ட்ட அவன் செய்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். நம்மள்கிட்ட கொலை செய்யி, திருடு, விபச்சாரம் பண்ணி, இது பண்ணுன்றதை நம்மள்கிட்ட சொல்ல மாட்டான். ஆண்டவர் பேசுனது போல் அநேக நேரங்களில் நம்மளை பேசுவான். ஆண்டவருடைய சித்தத்தின்படியே நிறைய நேரம் சொல்லுவாங்க. ஐயோ, இது ஆண்டவருடைய சித்தம்னு நினச்சேனே, ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேனே, ஆண்டவர் சொன்ன வசனம் போலயே எனக்கு இருந்துச்சே, ஆண்டவர் சொன்ன வஞ்சிக்கப்பட்டுட்டேனே அப்படின்பாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை எப்படி வஞ்சிப்பானா, ஆண்டவர் சொன்னது போல், ஆண்டவர் செய்கிறது போல் சொல்லி நம்மளை வஞ்சிப்பான். அதனால தான் நம்ம ரோமர் 12:2 நம்ம பார்க்கும்போது அந்த அவருடைய சித்தத்தை பகுத்தறிகிறதற்கு நம்மளுக்கு தெரியணும். இது எங்கேருந்து வந்துச்சு, யார்கிட்ட இருந்து வந்துச்சு, இந்த இதில் நம்ம எப்படி மேற்கொள்ளணும், இந்த சோதனையிலேருந்து நம்ம எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதலாவது நல்லாவே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருந்தால் தான் அந்த சோதனையிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். ஃபஸ்ட்டு ஒருவேளை இந்த மாதிரி காரியங்கள் நம்மளுக்கு வரும்பொழுது, பிரச்சனைகளோ பாடுகளோ பிசாசின் மூலமாக வரும்பொழுது நிறைய நேரம் கிறிஸ்தவர்கள் சொல்கிற கேட்டிருக்கேன், இவங்க வச்சுட்டாங்க, அவங்க வச்சுட்டாங்க, எங்களுக்கு செய்வினை வச்சுட்டாங்க, அவங்க வச்சுட்டாங்க. அது அப்படி வைக்கிறது இருக்குது, நடக்கிறதும் இருக்கிறது, அதை நம்ம மறுதளிக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் அதுக்கும் இந்த மாதிரி சோதனைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த செய்வினை இதெல்லாம் நம்ம இப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே திருடன் வர முடியாத அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அப்படி தானே? இப்போ உங்கள் வீட்டில் எது மூலமாக திருடன் வரான், எலி வருதுன்றதை நம்ம பார்த்து அந்த ஓட்டையை நம்ம அடைக்கலாம். எந்த கதவை நம்ம திறந்துருக்கிறோம், எந்த ஜன்னலை திறந்துருக்கோம், அதுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் தான் செய்வினை யாரும் வச்சாங்கன்னா நம்ம ப்ரொடெக்டடாக இருக்கும்போது, ஆண்டவருக்குள்ளே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம இருக்கும் பொழுது அது நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் ஒரு வெளியே போகிறீங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, வெளியே போகும்போது அது யாரை திருட, யாரை நம்மளை பின்தொடர்றான்றது நிறைய நேரம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது பிசாசு நம்மளுடைய அதுதான் பார்த்தீங்கன்னா பிசாசு நம்ம தாட்டில் நம்மளுடைய அவன் ஆண்டவரை போல வச்சு நம்மளை வஞ்சித்து வருகிற சோதனைகள். அதை மேற்கொள்கிறது நிச்சயமாக ஆண்டவருடைய பலத்தில் தான் நம்ம செய்ய முடியும். ஆண்டவர் நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம செய்ய முடியும். இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது, யாரோ செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த ப்ரொடெக்ஷனை கேட்டு அவர் ரத்தத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது பிசாசு நம்ம தொட முடியாது. ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி வனாந்தரமான சூழ்நிலைகளின் மத்தியில், இப்போது இவங்க 2 பேரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் எந்த தவறும் செய்யலை, ஆவியானவரால் ஏவப்பட்டு தான் அவர் வனாந்தரத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தாவீதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் இந்த விதத்தில் எந்த விதத்துலையும் அவர் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தான் இப்போ பிரச்சனை, அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரி நேரத்தில் ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணி விடுறது, இன்னொன்று நம்ம ஓப்பன் பண்ணலை, ஆனால் பிசாசு நம்மளுடைய அபிஷேகத்தை பார்த்து பயந்து இவளை எப்படியாவது கவுக்கணும்னு அவன் முயற்சி செய்து வர்றது வித்தியாசம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரெண்டையும் நம்ம குழப்பக்கூடாது. அப்போது அதுக்கு ஆண்டவருடைய ரத்தத்தில் ப்ரொடெக்ஷனை கேட்டு ஜோம் பண்ணும்போது அது ஓடி போயிடுவோம். ஆனால் இந்த மாதிரி விஷயம்னு வரும்போது இதுவும் ரெண்டுமே ஆண்டவருடைய பலத்தை, ஆனால் இதை பகுத்தறிந்து ஞானமாக ஆண்டவருடைய ஞானத்தில் தான் நம்ம இந்த வனாந்தரமான வாழ்க்கையில் இருந்து வெளியே வர நம்மளால் முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா தாவீது இந்த இடத்துல எந்த தப்பும் பண்ணலை. சவுலுக்கு விரோதமாக அவன் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது சவுல் அவனை பின்தொடர்ந்து வரான். எதுனானா ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, அவன்கிட்ட இருக்கிறாருங்கிறத அவன் முதலாவது பயந்து தாவீதை பின்தொடர்ந்து வருகிறது நம்மளுக்கு தெரியுது. இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா, சரி இந்த மாதிரி சோதனைகளை நம்ம எப்படி மேற்கொள்வது? இந்த மாதிரி ஒரு சோதனைகளில் நம்ம வாரோம், நம்ம இதில் எந்த விதத்துலையும் தவறு செய்யவில்லை, எந்த இடத்துலையும் நம்ம பிசாசுக்கு எந்த இடத்துலையும் நம்ம இடமும் கொடுக்கலை. ஆனால் நம்மளுடைய அபிஷேகத்தை பார்த்து ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை யுத்தத்தில் பழக்கிற தெய்வம், சில நேரம் நம்மளை அந்த ஒரு ஃபீல்டில் விடுறாரு, அவருடைய கண்ட்ரோலில் தான் இருப்போம். ஆனாலும் நம்ம அந்த சோதனைகளை வெற்றி பெறுவதற்கு நம்மளை சில நேரம் அனுமதிக்கிறார் ஆண்டவர் இந்த மாதிரி சோதனைகள். அப்போது நம்ம இந்த மாதிரி சோதனைகளில் போகும்போது எப்படி நம்ம அந்த பகுத்தறிகிறது? ஏன்னா
2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் ஆண்டவர் அனுமதித்தது போல தெரியுது. இப்போது தாவீதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவனுக்கு சவுல் அப்படியே வந்து நிற்கிறான், அவன் அந்த இடத்துல நிற்கிறான். நிடிச்சா கொன்னிட்டு போயிருக்கலாம், வெற்றி ஈஸியாக பெற்றுடலாம். அதே போல் இயேசு கிறிஸ்துக்கு பார்த்தீங்கன்னா கல்ல அப்பமாக தான் மாற்ற சொன்னான். ஒன்றும் ஆண்டவரை எந்த பாவ காரியமும் அவன் செய்ய சொல்லலை. என்னைய வணங்குன்னா உனக்கு இதெல்லாம் நான் தாரேன்னா நீ மேலேருந்து குதி அப்படின்னு தான் சொன்னான். அப்போது இது யார்கிட்ட இருந்து வந்துச்சு? நிறைய நேரம் கிறிஸ்தவர்களாகிய நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இந்த மாதிரி சோதனையில் சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாமல், அதை பகுத்தறிய தெரியாமல் நிறைய நேரம் நம்ம தப்பு பண்ணிடுறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய ஆண்டவர் தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் செஞ்சிடறோம். அதான் அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஸ்பர்ஜன் சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் அதை கேட்டேன். அதாவது பகுத்தறிகிறது அப்படிங்கிறது அதாவது தீமைக்கும் நன்மையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்கு அல்ல. அதாவது அது நல்லது தான், இன்னொன்று நல்லது போல தெரிகிறது, அதுக்குள்ள இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சித்தம் போல தெரிகிறது, சித்தத்தை போல பேசுறது. ஸோ இந்த மாதிரி காரியத்தை தான் நம்மளுக்கு பகுத்தறிகிறது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு காரியம். முதலாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வனாந்தரத்தில் நம்ம ஏற்கனவே நொந்து எப்படினாலுமே அது ஒரு பிரச்சனைகள், வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில் நம்ம ட்ரையாக தான் இருப்போம். அப்போது பிசாசு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்மளுக்கு ஒரு கொண்டு வரும்பொழுது, ஆண்டவரை போல ஒரு காரியம், ஒரு ஈஸி வேயை நம்மளுக்கு கொண்டு வந்து நம்ம காட்டும்போது, அது பிசாசா ஆண்டவரான் என்று அறிந்து கொள்வதற்கு எப்பொழுதுமே நம்மளுடைய சுயத்தை நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம சுய பலத்தையோ சுய ஞானத்தையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, சார்ந்து இருக்கக்கூடாது. அப்போது நம்மளுடைய இப்போது வந்து யோசிச்சிருக்கலாம், இவன் வந்து சவுல் தானே, நான் வந்து கோலியாத்தையே என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து அவனை வந்து தோற்கடித்தவன், எனக்கு இவனை வச்சு செய்ய முடியாதா, அதெல்லாம் இவனை ஈஸியாக வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சி அவனை அன்றைக்கி கொண்டிருந்தானா நிச்சயமாக அவன் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி போயிருப்பான். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் அப்பத்த கல்லாக தானே மாற்றணும், இது என்ன எனக்கு பெரிய மேட்டரா, நான் உயிரோடையே அவரால் எழுப்ப முடியும், அந்தளவுக்கு அவருக்கு பலன் இருந்துச்சு. ஆனால் அவர் செய்யலை. ஏன் செய்யலை? அவருக்கு பலன் இல்லாமல் செய்யாமல் இருந்தாரா? கிடையாது, பலன் இருந்தும். அவங்களுக்கெல்லாம் தாவீதுக்கும் அன்றைக்கி ஆட்கள் இருந்தாங்க, சுற்றி பூரா ஆட்கள் இருந்தாங்க, பலன் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க வந்து அதை செய்யவில்லை. நிறைய நேரம் நம்ம அவசரப்பட்டு இந்த சோதனைகளின் மத்தியில் வரும்போது நம்ம சுய பலத்தையும் நம்மளுக்கு இருக்கிற ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஞானத்தை வச்சியும், எனக்கு இதெல்லாம் தெரியும், ஆண்டவர் இப்படி தான் செய்ய சொல்வார், அப்படி தான் செய்ய சொல்வார், நம்மளுடைய சுய புத்தியில் நம்ம சார்ந்து சில நேரங்களில் தப்பு செய்வோம். அந்த தான் ஆண்டவர் சொல்வார், ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு இப்படிப்பட்ட பலன் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட ஞானம் இருக்குது, நான் இதை ஈஸியாக செஞ்சிருவேன். ஏன்னா ஈஸியாக தான் எப்போவுமே உங்களுக்கு கொண்டு வந்து நிற்பான். ஏன்னா பெரிய கடினமான பாதைக்கு போகிற அவசியம் இல்லை, நீ இதை ஈஸியாக பண்ணிடு, இது உனக்கு ஈஸியாக நீ செய்ய முடியும் அப்படின்னு வர்றது தான் நம்மளுக்கு இருக்கிறதுல டெம்ப்டேஷன். பெரிய டெம்ப்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு சைடு ஈஸியான பாதை காட்டும்போது, அகலமான பாதையை காட்டும்போது அதில் போகிறதுக்கு தான் நம்மளுக்கு இஷ்டம் இருக்கும். யாருமே முட்டாள்தனமாக எப்படி இப்படி இடுக்கமான பாதையில் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதுதான் நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் நம்ம எல்லோரும் விழுறதற்கு ஒரு காரணம். அப்படி தான் ஈஸிவே ஆண்டவருக்கு அதை தான் காட்டினான். ஒன்றுமே இல்லை, நீ என்னை வணங்கு, இப்போவுமே அந்த இதெல்லாம் கொடுத்துட்றேன், நீ உலகத்தை பாடுபட்டு நீ சிலுவையில் அரைஞ்சி நீ அவமானப்பட்டு தான் ரசிக்கப்படணும், எல்லாரையும் ரசிக்கணும்னு அவசியமே கிடையாது, இப்போவுமே உலகத்தெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்றேன், ரொம்ப ஈஸிவே, நீ என்னையை மட்டும் பணிஞ்சிரு அப்படின்னா. அதே போல் தாவீதுக்கும் பக்கத்திலே கொண்டு சவுலை ஒன்று வச்சான். ஆனாலும் அவங்க 2 பேரும் அந்த ஈஸி வேயை சூஸ் பண்ணலை. ஏன்னா அவங்க எப்போவுமே அவங்க சுய பலத்தையோ அவங்க சுய ஞானத்தையோ சார்ந்திருக்கலை. அதை சார்ந்திருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய நேரங்களில் தவறான தீர்மானங்கள் நம்ம எடுக்க சான்ஸ் இருக்குது. அதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எப்போவுமே எளிமை இருக்கணும். நம்மளுக்கு ஒருவேளை பலன் இருக்கலாம், நம்மளுக்கு ஞானம் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக அனுபவங்கள் கூட இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் வச்சு ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிக்கலாம், துதிக்கலாம். ஒருவேளை அதை வச்சு சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம், மற்றவர்களுக்கு கூட கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நேரத்துலையும் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். அதான் ஜாக்புனன்ற ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லி, ஒவ்வொரு தடையும் மெசேஜ் எடுக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆண்டவரேன்னு சொல்லி போய் நிற்பேன். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், நான் இது எல்லாத்தையும் நான் பேசிடுவேன் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு டீச் பண்ண முடியாது.
அப்போது ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவரை சார்ந்து போய் நிற்கும் போது, ஆண்டவருடைய பலமே இருந்தால் கூட, நாணமே இருந்தால் கூட, அதையும் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம சார்ந்து நிற்கும் போது தான் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம சரியாக பகுத்தறிய முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சூழ்நிலை 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. சவுலை பார்த்திங்கன்னா, அவனுக்கு எதிரிகள் மூலமாகவும், பெலிஸ்தர் மத்தியிலும் அவனுக்கு தெரியும், பெலிஸ்தர் வந்து எனக்கு கோலியாத்தவங்களும் அவங்களும் எதிரிகள். அங்கே உள்ள ஆட்களும் சில நேரம் கண்டிப்பாக வணங்கியிருப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வருது, இவன் இப்படி சமாளிக்க முடியாமல் ஒரு பேக்கா இருக்கானேன்னு கூட அவனை சொல்லியிருக்கலாம். சவுல் கேட்கவே வேண்டாம், அவன் பின்தொடர். இப்படி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. ஏசு கிறிஸ்துவை பார்த்தாலும் அவர் 40 நாள் சாப்பிடலை, ஒன்றுமே பண்ணல, பயங்கர ஒரு வீக்கான ஒரு சிச்சுவேஷன். 40 நாள் சாப்பிடும் போது மைண்டுமே ரொம்ப வீக்காக இருந்திருக்கும், பாடியுமே ரொம்ப ஒரு வீக்கான சிச்சுவேஷன். டெம்டேஷனுக்கு ஈஸியாக வல்னரபுளாக விழுகிற ஒரு காரியம். ஆனால் என்றைக்குமே நம்ம சூழ்நிலைகளில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சித்தத்தை நம்ம பார்க்குறத விட, இந்த சூழ்நிலைகளில் நான் ஆண்டவரை சித்தத்தை நான் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்களை தேடும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு காட்ட முடியும். ஒருவேளை இந்த சூழ்நிலையிலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த சூழ்நிலையை பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவருடைய சித்தத்தை அவங்க வழி விலகி போயிருப்பாங்க. 2 பேருமே சூழ்நிலையிலேருந்து தங்களை தப்பித்து கொள்ளணும் அப்படின்றத அவங்க பார்க்கவே இல்லை. சூழ்நிலையிலேருந்து தப்பித்து கொள்வதை விட, நான் இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய சித்தத்தை நான் எப்படி செய்யணும் அப்படின்னு அவங்க பார்த்த அந்த கண்ணோட்டம் தான் அன்னைக்கு அவங்களுக்கு சரியான முடிவு எடுக்க உதவி செஞ்சிச்சு. ஒருவேளை தாவீது தான் சூழ்நிலையிலேருந்து எப்படியாவது தப்பித்து கொள்ளணும், எப்படியாவது தான் அந்த வெளிலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிருந்தானா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும். சவுலை அழகாக கொண்டுட்டு அவன் போயிருந்திருக்கான். ஆனால் கையில் வந்து கொடுத்த மாதிரி வந்தான், சவுல் வந்து இருந்தான். அப்போது இவன் அந்த சால்வையை தான் வெட்டிட்டு அனுப்பி விட்டுட்டான். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையை ஈஸியாக மாற்றக்கூடிய ஒரு தருணம் வந்தாலும் அவனுடைய நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துவது, ஆண்டவருடைய சித்தத்தை இந்த சூழ்நிலையில் நான் எப்படி செய்யணும்னு பார்த்ததுனால அவனுக்கு கரெக்டாக ஆண்டவருடைய சித்தத்தை அந்த நேரத்தில் பகுத்தறியக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு ஒருவேளை சூழ்நிலைகள் நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் நம்மளுக்கு வரலாம். இதே போல் இயேசு கிறிஸ்துவும் நெருக்கப்பட்டார். இதே மாதிரி எல்லாமே போன மாதிரி, மைண்டு அப்படியே ஷேட்டர்ட் ஆன மாதிரி, அல்லது எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு போயிருந்துருக்கலாம். ஃபிசிக்கலாகவும் வீக்காக போயிருந்துருக்கலாம். தாவீது அதான் அந்த 57வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவன் அதை புலம்புறதை நம்ம பார்க்குறோம். நான் விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவன் பரலோகத்தில் இருக்கிற ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் என்று நம்புகிறான். அவன் சொல்கிறான், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு சுருக்கமான பட்டயமா இருக்குது. இந்த சிச்சுவேஷனை தான் அவன் எழுதியிருக்கான். எப்படி அவன் நெருக்கப்பட்டு அவன் எப்படி இருந்தானா, அவன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தான் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஆண்டவருடைய சித்தத்தை அவன் செய்யணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொடமாட்டேன். அப்போ இன்னமும் அந்த நேரம் வரல, நான் ராஜாவாகிற வர நேரம் இன்னும் வரல. ஏன்னா நான் அவருடைய சித்தத்தின் படி தான் நான் அந்த இடத்துல ராஜாவாகணும். ராஜா வாரது பற்றி நிறைய நேரம் பார்க்கும்போது அநேக ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், நம்ம நிறைய நேரம் சூழ்நிலைகள்லேருந்து தப்பிச்சுட்டு வந்துடுவோம். வந்த உடனே நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் தான் என்னை தப்பிச்சிட்டாரு, என்னை விடுவிச்சிட்டாரு, நான் வந்துட்டேன், ஈஸியாக வந்துட்டேன் அப்படின்னு சில நேரங்களில் நினைப்போம். ஆனால் அது உண்மையிலே ஆண்டவருடைய வழியாக இருந்திருக்காது. அது பிசாசு போட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னா கண்ணி வெடி வந்து அந்த தெரியாத இடத்துல தான் இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்காது, ஈஸியாக இருக்காது, அது கண்டுபிடிக்க முடியாது. அப்போது சூழ்நிலைகள்லேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி, அது ஒன்றும் மேட்ரே கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலைகளில் நான் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு நம்ம பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். பேசுகிறது கூட சரி, ரொம்ப ஈஸியாக பேசிடலாம். பட் சூழ்நிலையில் போகும்பொழுது எப்படியாவது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு உணர்வு எப்படின்னா, அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும், இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும்னா எல்லா மனிதருடைய ஆட்டிடியூடாகவும் இருக்காது. தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் அதை விட
இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எதற்கு அனுமதிச்சிருக்கிறாரு, அதை நான் அந்த சித்தத்தை நான் எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கும் பொழுது தான் கரெக்டான முடிவை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்க முடியும். ஒருவேளை நம்ம டக்குன்னு நம்ம எடுத்துருவோம், இது ஆண்டவர் அனுமதிச்சது, நான் பார்த்தாலே தெரியுதே ஆண்டவர் தானே சவுலை கொண்டு வந்திருக்கணும், பார்த்தாலே தெரியுதே ஆண்டவர் தானே இந்த மாதிரி கல்லெல்லாம் நம்ம அப்பா அம்மா மாத்திரம் நம்மளுக்கு பலன் கொடுத்துருக்குறாரு, நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு, தேவதூதர்கள்லாம் எனக்கு வந்து சேவை பண்ணிட்டு தானே இருக்காங்க, அந்த நான் மேலேருந்து கீழே குதிச்சானா அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னு அன்னைக்கு இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தாருன்னா முடிஞ்சு போயிருக்கும். சூழ்நிலையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவர் மூலமாக நம்மளுக்கு ரட்சிப்பும் கிடச்சிருக்காது, அது ஆயிருக்காது. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல, ஆயிருக்காது. பட் சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்காக, தாவீது ராஜாவும் பல நாட்கள் இருந்திருக்க மாட்டான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆண்டவரே இந்த ரொம்ப நான் நிறைய சொல்லுவாங்க, நான் நினச்சேன் இது ஆண்டவருடைய சித்தம்னே அப்படின்னு நினச்சேன், அப்படியே இருந்துச்சு, அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இந்த வழியை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் போது தான் 1க்கு 2 தடவை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். சில நேரம் சில ஊழியக்காரங்களாக இருக்கட்டும் டக்குன்னு உயர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உயர்ந்தாங்களோ டபார்னு உழுறதையும் நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அந்த ஈஸி வேயை நிறைய நேரம் சூஸ் பண்ணுறது. ஸோ நிறைய நேரம் ஊழியத்தில் இருக்கும்போது நிறைய நேரம் நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட் யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, நிறைய நேரம் யாரும் புகழவோ நம்ம யாருக்கும் நம்ம பேசினா கூட நம்மளை யாரும் கேட்கவோ ஒரு ஆத்மாவோ ரசிக்கப்படாத ஒரு வறண்ட நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு டெம்டேஷன் வரும். சரி நம்மளுடைய மெசேஜ்லேயோ இதுலேயோ கொஞ்சம் கலப்படம் கலந்து எல்லாருக்கும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்ல உங்களை இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் நம்ம எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுற மாதிரி நம்ம பேசிட்டோன்னா நம்ம டடகடகடன்னு என்ன பண்ணிடலாம், பெயரலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மக்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது டபார்னு மேலே போயிடலாம் அப்படின்ற ஒரு டெம்டேஷன் வரதான் செய்யும். அது எல்லா மனிதர்களுக்கும் வரும். ஆனால் அந்த டக்குன்ற இதை நம்ம தேர்ந்தெடுக்காதபடிக்கு ஆண்டவரை சித்தத்தை நான் செய்யணுன்ற ஒரு ஸ்ட்ராங் தீர்மானத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அதற்குரிய ஞானத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுவார், தருவார். இன்னொன்று அடுத்தது நீங்கள் 3வது காரியத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரை பற்றியதான அறிவு அதிகமாக இருக்கணும். கொலோசையரில் அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நம்ம அதிகமாக வளர்கிறவர்களாக இருக்கணும். அது வளரக்கூடிய ஒரு காரியம். அப்படி நம்ம தெரியும் ஆண்டவரை பற்றி தெரியும்னு ஒரு ஸ்டேஜில் இருக்க முடியாது. இப்போ வளர்ந்தேன்னா அடுத்த செகண்ட் ஆண்டவரே உங்களோட சித்தத்தை இன்னும் அறியணும் நம்ம போகும்பொழுது தான் சில காரியங்களை நம்ம புரிந்து. இவங்களுக்கு 2 பேருக்குமே வசனம் தான். இவ தாவீதோட இருந்தவங்களும் அந்த வசனத்தை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்லலையா, உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாருல ஆண்டவர், இந்த மாதிரி தானே நடக்கும்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் வசனத்தை தான் கோட் பண்ணுறாங்க. தாவீது இருக்கும்போது 24வது வசனத்தை அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது 1 சாமுவேல் 24 பார்க்கும்போது அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். வசனத்தை தான் அவங்க ப்ராமிஸை தான் அவங்க கோட் பண்ணுறாங்க. அதே போல் ஆண்டவருக்கும் பிசாசு வசனத்தை தான் கோட் பண்ணான். அப்போ வசனத்தையே கோட் பண்ணும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்க? அதுதான் ரொம்ப சேலஞ்சிங். வசனத்தை தெரியல, பிசாசுக்கு நம்மளை விட நிறைய வசனம் தெரியும். ஸோ அவன் வசனத்தை தான் நம்மளுக்கு கோட் பண்ணுவான். ஏன்னா தெரியும் இவளுக்கு வசனத்தை தவிர்த்து வேறு எதுக்கும் இவன் போக மாட்டா, ஏமாற மாட்டான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவன் வசனத்தை தான் நம்மளுக்கு கோட் பண்ணுவான். அப்போது இந்த வசனம் தெரிஞ்சதுலேருந்து நம்ம எப்படி தப்பித்துக்கொள்ளனா ஆண்டவர் சித்தத்தை அறிகிற அறிவில் டெய்லி நம்ம வளர்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்குறவர்களா, ஒவ்வொரு நாளும் அவருடைய நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு, என்ன வசனத்தை சொல்ல அந்த வெளிச்சத்தை பார்க்கிறவர்களாக இருக்கணும். ஏதாவது ஒன்று பிளைண்டாக இருந்தால் கூட நம்ம ஏமாந்துருவோம். ஈசாக்கு எப்படி ஏமாந்தான், யாக்கோபை பற்றி எப்படி ஏமாந்தானா, காது கையெல்லாம் நல்லா இருந்தால் கூட கண்ணு குருடனாக இருக்கும்போது அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. மிச்சது எல்லாத்தையும் வச்சு அப்படியே ஈசாக் கண்ணு மட்டும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஈசாக்கு என்ன பண்ணியிருந்திருக்க மாட்டான், ஏமாந்துருக்க மாட்டான். அதே போல் நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய கண்கள் எப்பொழுதுமே தெளிவாக இருக்கணும். ஆண்டவருடைய ரெவலேஷன் எப்பவும் இருக்கணும். இது வசனம் யார்கிட்ட இருந்து வந்தது,
இது ஆண்டவர் கொடுத்தது தானா அப்படின்ற அந்த அறிவில் ஒவ்வொரு நாள் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஆண்டவர் இது சொன்னார், அது சொன்னால் கிறிஸ்தவர் நீங்களானாலும் சரி நானாலும் சரி, இது ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் நிறைய நேரம் தப்பான மிஸ்டேக். பரவாயில்ல, 4 தடவை விழுந்தாலும் அதை எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு அதிகமாக அந்த அறிவை நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஓ, இது ஆண்டவருடைய சத்தம் கிடையாது. இதை பார்க்கும் பொழுது சத்தத்தை அந்த கிளியராக நம்ம வச்சுருக்கணும். ஆண்டவருக்கும் நம்மளுக்குள்ள கனெக்ஷன் எப்பவும் பாவம் எடைச்சி அந்த தூசி அடைஞ்சிச்சுன்னா காது கேட்காது நிறையா நேரம். அதனால் அந்த கிளியராக இருக்கணும். அது மாதிரி கண்கள் எப்பொழுதும் சுத்தமுள்ளதாக இருக்கணும். நம்ம பார்க்குறதான் கண் இருளாயிட்டுனா எல்லாமே இருளாயிட்டு. ஆண்டவர் எந்த ரெவலேஷனும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டார். ஸோ அந்த கண்ணும் காதும் எப்பொழுதுமே ஆவிக்குரிய கண்களும் காதுகளும் எப்பொழுதும் நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும். அப்போ தான் அவருடைய அறிவில் வளர முடியும். அதனால தான் தாவீது அன்னைக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட சொன்னால், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, அதாவது கண்டிப்பாக எனக்கு தான்ப்பா செய்வார், எனக்கு தெரியும், ஆனால் இப்போ செய்யலை. அந்த டைமில் இப்போ நான் கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கிறேன். அந்த அதே 57 எப்படி எனக்கு நெருக்கம் இருக்குதுன்னு சொன்னானோ அதில் தான் முதலே சொல்கிறான், எனக்கு செய்ய போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு கண்டிப்பாக செய்வார். ஆனால் இந்த டைம் இல்லைன்னா கூட எனக்கு ஒரு நாள் அவர் என்ன தான் செய்ய போகிறார் எனக்கு தெரியும். அவருடைய சத்தம் எப்படின்னு தெரியும், அவர் எப்படி செய்வாருன்றதும் எனக்கு தெரியும். அதே தான் இயேசு கிறிஸ்துவ அந்த சோதனையிலேருந்து வெற்றி பெற்றார். இது பிதாவுடைய இது கிடையாது, அவருடைய பாதை வேற. அவர் வேற மாதிரி என்னை வழி நடத்துவார், எனக்கு தெரியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது என்னுடைய பிதாவின் சத்தம் கிடையாது அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அவரும் நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷராக தான் இந்த உலகத்தில் இருந்தார். ஆனாலும் அவருக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த ஆண்டவர் பிதாட்டை எப்போவும் அடிக்கடி அந்த ஒவ்வொரு செகண்டும் கேட்டு அவரோட இல்லை உறவில் அவர் அறிவில் அதிகமாக இருந்தார். எப்பவும் தன்னுடைய கண்களையும் தன்னுடைய காதுகளையும் எப்பவும் கிளியராக சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனால் தெரிந்தது. ஒரு வேளை நம்ம தவறான டிசிஷன்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சோதனையில் நம்ம மாட்டி முழித்து கொண்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்கலாம்னா கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுகிற தேவனாக தான் இருக்கிறார். ஒருவேளை நம்ம விழலாம், எல்லா மனிதர்கள் தான், எல்லாரும் தப்பு செய்கிறோம் சில நேரங்களில். ஆனால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் திரும்பி நம்மளை நிலைநிறுத்துறதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார், உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்த ஆண்டவரே நம்ம கேட்கும் போது, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய சித்தத்தை பகுத்தறிகிறதுக்கு வேண்டிய ஞானத்தை ஒவ்வொரு நாளும் கொடுங்க. யார் வேஷம் போட்டு அன்றைக்கி யோசுவா அப்படின்னால்தான் அந்த ஆயிப்பட்டினத்தில் விழுந்ததை நம்ம பார்க்குறோம். எனக்கு அது டக்குன்னு அது கண்ணிக்கு சின்னது தானே, டக்குன்னு விழுந்துடலாம் அப்படின்னு டக்குன்னு நம்ம வின் பண்ணிடலாம்னு நினச்சான். பட் ஆனால் ஒரு செகண்டில் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம். எதுனாலும் ஆண்டவருடைய பிரச்சனத்தில், ஆண்டவரை எனக்கு அதை பகுத்தறிகிறதுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. உங்களுடைய சித்தத்தை தான் ஆண்டவரை நான் நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன். என் சுய புத்தியிலோ என் சுய ஞானத்திலையோ நான் இந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது, தவறான பாதையை நான் எடுத்துடக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய சத்தம் போல தெரிந்தால் கூட அது உங்களுடைய சத்தமா என்கிறத நான் கரெக்டாக அறிவை எனக்கு அதிகமாக தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் நிச்சயமாக நான் ஒரு சித்தத்தின் படி நம்மளோட சித்தத்தின் மையத்துக்குள்ளே நம்மளை வச்சு நம்மளை பாதுகாத்து அவர் வழி நடத்துறதற்கு நம்மளுடைய தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, இப்பொழுதும் லெந்து நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். நாங்களும் மனிதர்கள் ஆண்டவரே நிறைய காரியங்களில் நாங்கள் விழுந்தது உண்டு ஆண்டவரே, அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதும் உண்டு அப்பா. எல்லாம் மனிதர்களாக இருக்கிறதுனால ஆண்டவரே சுய புத்தி சுய ஞானத்தில் நிறைய நேரம் நாங்கள் சார்ந்துடுறோம் ஆண்டவரே. நீர் தான் எங்களுக்கு உண்மை அறிவில் அதிகமாக எங்களை வளர்க்கணும் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை அதிகமாக அறிந்து கொள்ள உதவி செய்யணும் இயேசுவானவரே. நீர் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி பிசாசை நீர் மேற்கொண்டீர் என்பதை ஆண்டவரே அப்படிப்பட்டதான வல்லமையும் ஞானத்தையும் எங்களுக்கும் அப்பா நீங்கள் தரும்படியாக உண்மை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தகப்பனே. இங்கே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சூழ்நிலையை எல்லாம் அறிந்த தெய்வம் அப்பா, அவர்களுடைய தேவைகள் அவங்களுடைய ஏக்கங்கள் விருப்பங்களை ஆண்டவரே நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரை. யார் யார் என்ன ஏக்கத்தில் இங்கே வந்து இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஜபங்களெல்லாம் நீர் கேட்கும்படியாக உண்மை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுடைய சித்தத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இப்படி சோதனை மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேண்டிய பலனை தாங்க, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உமக்குள்ள அந்த சோதனைகளை பிள்ளைகள் வெற்றி சிறக்கிறதற்கு அப்பா நீர் உதவி செய்யும்படியாக உண்மை கெஞ்சி கேட்டுகிறேன். நீரே தொடர்ந்து வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாமுக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமான தாழ்மையுடன் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன்.